பாதுகாப்பு நிகழ்ச்சியும் அதே போல பல்வேறு அரசு சமூக நலத்துறை திட்டங்கள் மூலமாக திருமண உதவியை பெறுகின்ற மணமக்களுக்கு ரொக்க பரிசு ரொக்க சீரும் தாலிக்கு தங்கம் வழங்குகிற நிகழ்ச்சியும் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு திமுக மட்டும் தான் ஒரே எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாஜகவோட அந்த பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னால 2 எதிரி, இப்போ ஒரு எதிரிங்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் என்னைக்குமே நண்பர்னு சொல்றது கிடையாது. அவர்கள் எதிரிகள் என்று சொன்னாலும் கூட களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் தலைவி சொன்னதை போல எங்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்திலே எந்த விதமான எதிரியும் தென்படவில்லை என்று நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு இல்லை. நிச்சயமாக எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களை பல மடங்கு வெற்றி செய்வதற்குரிய ஆற்றல், தெம்பு, திராணி எங்களுடைய தலைவருக்கு இருக்கு. பாஜக அதாவது வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி இருக்கிறதா, கொள்கை இருக்கா? எந்தெந்த மாநிலங்கள் அவங்க மும்மொழி கொள்கை வச்சு நடத்துறாங்க? எங்க தமிழ் அங்க இருக்கிறதா சொல்லுங்க. தமிழ் எங்கேயா சொல்லி கொடுக்குறாங்களா? ஆப்ஷன் தமிழ் வாத்தியார் இருக்காங்களா? தமிழ் ஆப்ஷன் கொடுத்தா? அதனால மும்மொழி பல மொழிகளை அழித்து இந்தியா அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். சிறு சிறு மொழி பேச சிறுபான்மை மக்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் பேசுகிற பல மொழிகள் அழிக்கப்பட்டு அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்தி மொழியை தவிர இன்றைக்கு இந்தி பேசுகிற மக்கள் இந்தியா பூரா கிடையாது. ஒரு காலத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது மனிதனுக்கு நாக்குன்னு ஒண்ணு இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னாரு. இப்ப கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னால கூட எங்களுக்கு பாஜகவுக்கு கூட்டணி இல்லைங்கிறாரு. இப்ப திமுக மட்டும்தான் எதிரிங்கிறாரு. நல்லது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தளபதியின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர எடப்பாடி எதை பற்றி பேசினாலும் யாரோடு வந்தாலும் எத்தனை பேரை சேர்த்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அதே போல எங்கள் கூட்டணியும் உறுதியோடு இருக்கிறது. அதை யாரு எந்த கை சலசலப்பும் உண்டாக்க முடியும். அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில்லை, ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. அப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது தீர்மானம் தென் மாநில பிரதிநிதிகளை உள்ளடக்கி ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கும். அதாவது இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் எல்லோருமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே அங்கே பிரிக்கப்படுவது தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடாது, இருக்கிற எண்ணிக்கையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்பது தென்னிந்தியாவின் குரலாக இன்றைக்கு ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய தலைவர் தளபதி. எனவே மும்மொழி கொள்கை என்பது இங்கே தென்னிந்தியாவில் நம்ம யாரும் மும்மொழி கொள்கையை வரவேற்கவே இல்லை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், ஒரு மொழி நமக்கு தொடர்புக்கு போதும். நம்ம படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு தொடர்புக்கு ஆங்கிலம் படிப்போம். தொகுதி வரையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன். தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய தளபதிக்கு பின்னாலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அதாவது இந்தியாவில் யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு அசுர பலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. அவர்கள் ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுவும் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லி இருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. எங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாங்க மக்களை நல்லா வச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சாலைகள் வருகின்றன என்று சொன்னால் இங்கே மக்கள் அமைதியாக சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள். இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில விஷயங்களை பூதாகரமாக கிளப்பினாலும் உடனே அடக்கக்கூடிய சக்தி எங்கள் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதாவது நாங்க உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்ற கட்சி, மற்ற கட்சிகள்லாம் உறுதிமொழியை கொடுத்தா நிறைவேற்றுவதாவது நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. எங்களுக்கு தான் நாங்க கேரண்டி கொடுக்கணும். அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பார்ப்போம்.
எங்கள் தலைவர் அதெல்லாம் பார்த்துக்குவார். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான இது கிடையாது. இந்த கூட்டணி இருக்கும்னு சொல்ல முடியுமே தவிர மேலும் யார் யார் வருவா என்னங்கிறதெல்லாம் எங்கள் தலைவர் தான் முடிவு செய்யும். திமுக தேய்ந்து வருகிறது. 2026 தேர்தலில் வந்து வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதாவது தேய்ந்து இருக்கிறோமா வளர்பிறையா என்பது 2026ல் இன்னும் ஒரு வருஷம் தான். மக்கள் மன்றத்தை சந்திப்போம். நாங்கள் செய்திருக்கிற மக்களுக்கான நல்ல திட்டங்கள், இந்த ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இல்லை என்பதை உணர்த்துகின்ற திட்டங்கள். ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சி தான். இந்த ஆட்சிக்கு ஆதரவு தான் இருக்கிறதே தவிர எதிர்ப்பலை கிடையாது. எதிர்ப்பலை 1-2 இருந்தாலும் அதெல்லாம் ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போற போது எங்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். 2026 எலெக்ஷன்ல வந்து வலிமையான கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு அதிமுக இபிஎஸ் சொல்லி இருந்தாரு. இந்நிலைமையில வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிங்கிற ஒரு வதந்தி பரவணுச்சு. இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி இல்லைன்னு உடைச்சதுனால பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியில அதிமுக இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? யார் யாரோட சேர்றாங்கிறது அவங்களுடைய கருத்து. எங்களோட சேர்றவங்களை பத்தி தான் நான் சொல்ல முடியும். இவங்க அவங்களோட சேர போறாங்களா, அவங்க இவங்களோட சேர போறாங்களாங்கிறத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க கரெக்டா இருக்கோம். எங்க கூட்டணி கரெக்டா இருக்கு. நாங்க வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆட்சியின் மீது அதிருப்தி கிடையாது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. அது வெற்றி பெறும். எல்லா கட்சியுமே மேக்ஸிமம் கலந்துக்கிட்டாங்க. அதிமுக மற்ற கட்சி கலந்துக்கிட்டாங்க. பாஜக நாம் தமிழர் தமாக மட்டும் புறக்கணிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வர்ற திட்டம், அதனால அவங்க வந்து மறுவரைகளை வந்து இங்க குறைச்சாதான் அங்க வட இந்தியாவில் எண்ணிக்கையை கூட்ட முடியும், 10 மாநிலங்களை வைத்து கொண்டு ஆட்சிக்கு வர முடியும் என்று பகற்கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. யாருமே பகற்கனவு கண்டு கொண்டு வந்துவிட முடியாது. அப்படியெல்லாம் விடவும் மாட்டோம். எதை வேணாலும் அவர் சொல்லுவார். வந்தா தானே வர அத்தைக்கு மீச முடிக்கணும், அப்புறம் பார்த்துக்குவோம். கடலூர் சிலை எப்படிங்க மூட முடியும்? அதாவது மெயின்டெனன்ஸுக்காக சில சிலைகள் மூடப்படும். நாங்க இப்ப மூடுற பாலிசியை எடுத்தா அதை அறிக்கையா தருவோம். இப்ப மெயின்டெனன்ஸுக்காக பணம் ஒதுக்கி சில சிறைச்சாலைகள்ல பழுதுபார்ப்பு பணிகள் நடக்கின்றன. அந்த பழுதுபார்ப்பு பணிகள் முடிந்தவுடனே அந்த சிறைச்சாலை இருக்கும். அந்த சிறைச்சாலை கடலூர்லயே மத்திய சிறைச்சாலை இருக்கு. அது தேவையில்லை என்கிற முடிவு வறுமையானால் நிச்சயமாக மக்களுக்கு தெரிவித்து விட்டு தான் மூடுவோம். தெரிவிக்காம மூட மாட்டோம். அதிமுக